அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விலைவாசி உயர்வை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கடும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக தற்போது நாடாளுமன்றம் எதிரே அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளினுடைய எம்பிக்கள் களத்தில் வெங்காய மாலை அணிந்தும் பேனர்களை ஏந்தியும் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக வெங்காயம், தக்காளி போன்றவை 80 முதல் 100 ரூபாய் விலைக்கு தற்போது விற்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த விலை உயர்வு இருக்கிறது. பணவீக்கமாகவும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விலை குறைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத நிலை நீடித்து வருகிறது. இதற்கு ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கண்டிக்கும் வகையில் தற்போது இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. நாடாளுமன்றத்தினுடைய பிரதான வாயிலில் எதிராக அனைத்து எம்பிக்களுமே இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். திவ்யா, போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.